அனைவருக்கும் இந்த வருடத்தின் கடைசி நாளான டிசம்பர் 31ஆம் தேதிக்கு காலை வணக்கம். ஸோ இன்றைய தினம் இந்த ஆண்டினுடைய ஆங்கில ஆண்டினுடைய இறுதி தினம் டிசம்பர் 31, தமிழ் மாதம் மார்கழி 15, பஞ்சமி வளர்ப்புரை பஞ்சமி திதி, சதயம் நட்சத்திரம், சித்தி நாமயோகம், பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம், நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய தினம் இன்று. ஸோ மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் உங்களுக்கு இன்று கேட்டால் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று எதிரிகளின் மூலமாக தொந்தரவுகளும் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்காக ஒரு பராமரிப்பு செலவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன பிராப்தம், வாகன யோகம் அல்லது வாகனத்தில் ஏதேனும் ஒரு புதிய பராமரிப்பு பொருட்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களின் உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களின் பிரச்சனை உருவாகும். எனவே அந்த பிரச்சனை தீர்க்க இன்று நாள் உங்களுக்கு தேவைப்படும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வீட்டில் திடீர் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். கன்னியாராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குதர்க்கமான வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சிந்தனைகள் உங்களுக்கு தடம் புரடும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் நிச்சயமாக இன்று உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும். விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும். விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்களில் இன்று உங்களுக்கு தடை உண்டாகி மாலை 4 மணிக்கு மேலே அந்த தடை நிவர்த்தியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணியவை யாவும் இன்று உடனே எளிதில் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் சச்சரவுகள் வேண்டாம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கவனம் தேவை. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்தில் இன்று மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. நண்பர்களே, 12 ராசிகள் பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களையும் பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பை பார்ப்போம். இன்றைய தினம் தமிழ் மாதப்படி வளர்ப்பிறை பஞ்சமி திதி. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதிக்கு பெயர் பூஷ்ய சுத்த பஞ்சமி. இன்று சந்திரமானப்படி மார்கழி மாதத்தின் 5ஆம் நாளாகும். அதாவது மார்கழி மாதத்தினுடைய சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் 5வது தினமாகும். பஞ்சமியின் தேவதையான நாகராஜாவிற்கு பூஜை செய்ய அல்லது நாகர் பிரதிஷ்டை செய்ய, நாகதோஷம் நிவர்த்தியாக சர்பசாந்தி பூஜைகள் செய்ய இன்று நல்ல நாள். லக்ஷ்மி பூஜை செய்தாலும் இன்று நல்லதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் இன்று நாகர் புற்று உள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டாலே அந்த பலாபலன்கள் இன்று உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். அதே போல் பஞ்சமி திதியுடன் கூடிய சதயம் நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் கர்ப்பதானம், பூ முடிக்க, நாமகரணம் செய்ய, அன்னதானம் செய்ய, அதே போல் வித்யாரம்பம் செய்ய, குதிரை வாங்க, மாடு வாங்க, பூமி விதைக்க, குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய புதுமண தம்பதிகள் இன்று முயற்சி செய்ய, பூமி வாங்க, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்று சிறந்த நாள். அதே போல் பஞ்சமி திதியில் செய்யத்தக்க காரியங்களான உபநயம், விவாகம், வேதா பிரதிஷ்டை, சாந்தி முகூர்த்தம் செய்தல், புஷ்டி தரக்கூடிய காரியங்கள், பஞ்சமி திதியில் செய்யப்படுகின்ற காரியம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் என்பது பஞ்சாங்க விதி. நண்பர்களே, 12 ராசி பலன்களை பார்த்தாச்சு. இன்றைய தினத்தின் சிறப்புகளை பார்த்தாச்சு. இன்றைய செய்யத்தக்கவை, செய்யக்கூடாதவை பார்த்தாச்சு. கேள்விக்கு நல்ல ஒரு பதில் என்கின்ற தொகுப்பை பார்ப்போம் தொடர்ந்து. நேர்களே, நமது முதல் கேள்வியாளரை பார்ப்போம். முதல் கேள்வியாளர் பெயர் மை நேம் இஸ் யாமினி, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், மை கொஷின்ஸ் இஸ் டேட் ஆஃப் பர்த் அவங்க கொடுத்துருக்காங்க 15 மார்ச் 1993. டைம் ஆஃப் பர்த் 9:50 இரவு. பர்த் பிளேஸ் பெங்களூரு.
ஸோ வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மை ராசி இஸ் தனுர் ராசி, மூல நட்சத்திரம். கேன் ஐ கெட் ஏ மேரி எ பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அலைவ் ஆர் ஷுட் நாட்? வென் இஸ் மை மேரேஜ் அண்ட் ஹவு வில் பை மை ஃபியூச்சர்? முதல் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மாமியாருக்கு ஆகாதுன்றதெல்லாம் ஒரு பலமுறை இதை நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சும்மா தாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் பல பேரை பார்த்துருக்கேன். மூல நட்சத்திரக்காரங்க பொண்ணுங்கள்லாம் வந்து மாமனாரோட கட்டிக்கிருக்காங்க. பல பெண்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மாமியாரோடு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வதந்தி தான், கட்டுக்கதை தான். ஏன் வந்து ஆயில்ய நட்சத்திரக்கார பொண்ணை வந்து கட்டிக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அது ஜோசியத்தில் உண்மை. ஆயில்ய நட்சத்திரக்கார பொண்ணுங்க நல்லா சமையல் செய்வாங்க, நல்லா அருமையாக செய்வாங்க. ஸோ அப்போ ஆயில்ய நட்சத்திரக்கார பொண்ணை வந்து ஒரு அம்மா வந்து அவனுடைய பையனுக்கு வந்து மனைவியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணுடைய கைப்பக்குவத்துக்கு அந்த குடும்பமே வந்து விருப்பமாயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மாவோட நிலை வந்து கேள்விக்குறியாடும். அந்த காலத்திலலாம் சமையல் யார் செய்வாங்களோ அந்த வீட்டில் அந்த காலத்தில் அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். ஸோ ஆயில்ய நட்சத்திர பொண்ணை கட்டிட்டு வந்துட்டா நம்ம பையன் வந்து சமையலுக்கு அந்த பொண்ணு பக்கம் போயிடுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த பொண்ணு பேச்சை கேட்பாங்கன்றதுக்காக அந்த அம்மா வேண்டான்னு சொல்ல ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இப்படி ஆகிப்பிடிச்சு. அதே போல் தான் மூல நட்சத்திரக்காரன் வந்து தாய் தந்தையை பணிவிடை வந்து நல்லா பார்ப்பாங்க. அந்த காலத்தில் மாமனாரை வந்து நல்லா அன்பாக பார்த்துக்கும்போது மாமனார் வந்து அந்த எந்த குழந்தை, அதாவது எந்த பெண் வந்து நல்லா பார்த்துக்குதோ அந்த அவருடைய புருஷனுக்கு அதிகமான சொத்துக்களை கொடுத்ததுனால மற்ற அந்த வீட்டில் பிறந்த பெண்கள் வந்து இது மாதிரி சொன்னது தான். இந்த மாதிரி மூல நட்சத்திரம் வந்து மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய மாமியாருக்கு ஆகாதுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக அப்பா இருக்கக்கூடிய பையனையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரெண்டாவது, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்றீங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றீங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் 2022 நிச்சயமாக நடக்கும். 2022 ஆகஸ்ட்டுக்கு பிறகு நடக்கும். எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாயினுடைய ஆதிபத்தியில் பார்க்கும்போது உங்களுக்கு திருமணமான கையோட ஒரு சிறு விபத்து நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அதில் எதுவும் உடல்வோ ஊனமோ ஆகாது. ஆனால் ஒரு சிறு விபத்து சந்தித்த பிறகு உங்களுடைய ஆயுள் நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் எதிர்காலம் நல்லாயிருக்கும். அடுத்த கேள்வியாளர் பார்ப்போம். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் திரஜ். நேம் ஏ திரஜ். டேட் ஆஃப் பர்த்து January 10, 2004. டைம் வந்து 3 மணி 10 நிமிடம் மாலையில் பிறந்திருக்காரு. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து நகரி, சித்தூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ ஆந்திர பிரதேஷ். அவருடைய கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, ஹவு வில் பி மை ஸ்டடீஸ், கேரியர் அண்ட் லைஃப்? வாட் ஷுட் ஐ ஸ்டடி ஃபார் த குட் லைஃப் அண்ட் ஜாப்? மேரேஜ் வென்? ஸோ மொதல் கேள்விக்கு உங்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்றிருக்கீங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால நல்லா ஆழமாக படிப்பீங்க. ஸோ புரிந்துணர்ந்து படிப்பீங்க. உங்களுடைய கேரியர் வந்து பார்த்தும்போது நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அது சார்ந்தையே உங்களுடைய வாழ்க்கை ஒட்டி அமையும். ஸோ எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. நீங்கள் வந்து குட் லைஃப் அண்ட் ஜாப் கிடைக்க மாட்டீங்க, உறுதியாக கிடைக்கும். கல்யாணம் எப்போன்று கேட்டிருக்கீங்க. 2022 இறுதியில் அல்லது 2023 துவக்கத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். நண்பர்களே, இன்று 2 கேள்வியாளருக்கும் பதிலை பார்த்துவிட்டோம். ஸோ எல்லாம் நியூ இயருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை ஆதித்யா தொலைக்காட்சி சார்பாகவும், ஆதித்யா பணிபுரிகின்ற அனைவரின் சார்பாகவும், சன் நெட்வொர்க் சார்பாகவும், சன் நெட்வொர்க்கில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருகின்ற புத்தாண்டு 2020 மிக சிறந்த ஆண்டாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். இன்று இரவு சிறப்பாக கொண்டாடுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மீண்டும் நாளை புத்தாண்டு நாளன்று காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.